எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த பட்ஜெட் வியூ பேசிட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட வேல்யூஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூஸும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் தூங்கிட்டு இருக்கா. ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லை. நம்ம மட்டும்தான் மார்க்கெட் திறந்து வச்சு உட்காந்துட்டு இருக்கிறோம் பட்ஜெட்டுங்கிறதுனால. ஸோ குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் புது அப்டேட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன, இந்த டாலர் வந்து இன்னைக்குமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்க்க முடியுது. குளோபலா டாலர் ஸ்ட்ராங்காக கோல்டு அண்ட் சில்வரோட பிரைஸ் இன்னுமே டிராப் ஆகும். ஸோ டாலர் எவ்வளோ தூரம் மேலே ஏறுதோ, மறுபடியும் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங் ஆகுதோ அது வரைக்கும் கோல்டு அண்ட் சில்வரில் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம வெள்ளிக்கிழமை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ வெள்ளிக்கிழமை இருந்ததை விடவும் இன்னைக்கு வந்து டாலர் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் குளோபல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நியூஸஸும் பெருசாக இல்லை. நீ 5ஆம் தேதிக்கு மேலே தான் இந்த யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோட ரேட் டிசிஷன்லேருந்து அப்படியே லைனாக ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் பெரிய நியூஸஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம பட்ஜெட்டுக்கு வந்துடுவோம். ஏன்னா இன்னைக்கு அது ஒன்று தான் பெரிய ஈவெண்ட்டு, பெரிய நியூஸு, பெரிய பெரிய செய்கைகள்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை பேசிட்டு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோடைய மூவுக்கு நம்ம போயிடலாம். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம அதையெல்லாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இந்த சேனலை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பட்ஜெட்டை பார்க்குறோம். ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே எம்எஸ்எம்இக்கு 10,000 கோடி ஒதுக்குனதாகட்டும், இல்லை ஃபாரின் எஜுகேஷன்ஸ்க்கு டிடிஎஸை கம்மி பண்ணுனது, ஈவன் டூரிஸ்ட் பேக்கேஜ், ஃபாரின் டூரிஸ்ட் பேக்கேஜஸ்க்கு டிசிசிஎஸ்ஸை கம்மி பண்ணுனது, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது. ஈவன் 7 ஃபாஸ்ட் ரயில் ரோட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள். அதெல்லாம் பற்றின ஒரு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் நீட்டாக முடிஞ்சிருச்சு. பட் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்பொழுது பட்ஜெட்டுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இந்த லாங் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிறது 1,25,000 வரைக்கும் நம்ம பே பண்ண வேண்டியதில்லை. அது 2 lakh வரைக்கும் எக்ஸ்பெக்ட் அதிகப்படுத்தி தருவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. எஸ்டிடியை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுவாங்க, முடிஞ்சா தூக்கிடுவாங்கிற ரேஞ்சிலேயே நிறைய பேர் ட்வீட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ இது எல்லாமே எதுவும் இல்லை. ஸோ லாங் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. எஸ்டிடி அதிகப்படுத்தியிருக்காங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனுக்கு. அதை சொன்ன உடனே விழுக ஆரம்பித்த மார்க்கெட்டு கடைசி வரைக்கும் விழுந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவில் ட்ரேடர்ஸோடைய காஸ்ட்டை பாதிக்கும். ஏன்னா நேற்று தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம், இந்த டேக்ஸை பற்றி ஒரு வீடியோலையும் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எஸ்டிடிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தான் டேக்ஸு. ஆனால் ஒரு ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட காஸ்ட்டு, அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு. ஸோ அது குறைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நேத்தா டேக்ஸ் பீடியஸை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு எஸ்டிடி வந்து இன்னுமே அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனால வந்து ட்ரேடர்ஸ்க்கு இன்னுமே காஸ்ட் அதிகமாகும், அந்த காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ இது கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்ட்ராடேல வந்து நிறைய ரீட்டைலர்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துட்டாங்க. இந்த எஃப்என்டோவில் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. ஸோ இதனால பெரிய ஷார்ட் டைம் ஸ்கேல்பிங் வால்யூம்ஸ் அதிகமாக நடக்குது. இது நிறைய லாஸஸும் நடக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நிறைய சார்ஜஸை தொடர்ந்து எக்ஸ்சேஞ்சும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்குது, செபி இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ பட்ஜெட்டில் எஸ்டிடியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது ரீட்டைலர்ஸை சேவ் பண்ணத்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கங்கள் வந்து நிறையா நெட்டில் கொடுக்கப்படுது. இன்னொரு பக்கம் அதை ஆப்போசிட்டில் கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போதைக்கு எஸ்டிடி அதிகப்படுத்துனது அப்படிங்கிறது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட் நியூஸ் தான். ஏன்னா இது வந்து ட்ரேடிங் வால்யூமை பாதிக்கும். அண்டு நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இது மார்க்கெட்லேருந்து வெளியே புஷ் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ஃபாலோ ஆயிருக்கு. இதை பற்றி மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு நெகட்டிவ் நியூஸ், எஸ்டிடியை இன்க்ரீஸ் பண்ணிடுது. ஆனால் எனக்கு என்ன ஒன்றும் புரியலைன்னா, இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்னைக்கு வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் திங்கக்கிழமை செல் பண்ண முடியாது அப்படிங்கிறது. இதுதான் அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா நார்மலாக பட்ஜெட் அன்னைக்கு வந்து ஸ்டாக்ஸை வாங்குவாங்க, பட்ஜெட் முடிஞ்சோடனே மார்க்கெட் ஏறும், திங்கக்கிழமை அதை செல் பண்ணி உடனடியாக ப்ராஃபிட்டை புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால் உடனடியாக திங்கக்கிழமை மார்க்கெட்டு டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ஆனால் இன்றைக்கி தான் வாங்கறதுக்கான வாய்ப்பே இல்லையே. இன்றைக்கி எல்லாம் விற்கிறதுக்கு லைனில் நின்றுட்டு இருந்துதாங்க. வேணால் ஒன்று பண்ணியிருக்கலாம். ஓகே, இன்றைக்கி விற்றதை திங்கக்கிழமை திருப்பி வாங்கக்கூடாதுன்னு வேணால் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். சரி, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஓவரால் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே பாசிட்டிவ் நியூஸ்கள் நிறையா இருக்குது. அதாவது ஒட்டுமொத்த சொசைட்டி இந்தியாவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பாசிட்டிவ் நியூஸ், நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸு, கிட்டத்தட்ட நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது. பட் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெறுமனே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது மார்க்கெட் தான். ஓகே, வெறுமனே நம்ம டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் அப்படிங்கிறது மார்க்கெட்டு தான். இதே ஒரு எஜுகேஷ்னல் பர்சன் பேசினார் அப்படின்னு சொன்னால் அவர் ஃபாரின்
ஸ்டடீஸ்க்குலாம் வந்து டிடிஎஸை கம்மி பண்ணியிருக்காங்க. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பட்ஜெட் பாசிட்டிவாக இருக்கும். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பட்ஜெட் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இது மாறுபடும். மார்க்கெட்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் இது ஒரு நெகட்டிவான பட்ஜெட்டாக இருக்குது. ஏன்னா எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ மார்க்கெட் அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஃபாலை நம்ம மார்க்கெட்டில் பார்த்துருக்கோம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பட்ஜெட்டில் இன்னுமே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்குமே அந்த 100% பெனால்ட்டி. நீங்கள் இன்கம் டேக்ஸை மிஸ்ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸில் மிஸ்ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 100% பெனால்ட்டி. அது மட்டும் கிடையாது, இந்த மூவபிள் அசட்ஸ் எல்லாத்தையும் இன்கம் டேக்ஸில் காமிக்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குமே வந்து பெனால்ட்டி இருக்குது. ஸோ புது இன்கம் டேக்ஸ் லா அப்படிங்கிறதும் ஏப்ரல் 1லேருந்து அமலுக்கு வருது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கவனிக்க வேண்டிய ஃபேக்டர்ஸில் இருக்கிறோம். ஸோ டூரிஸ்ட் பேக்கேஜஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு நிறையா ஸ்டாக்குகள் தாமஸ்லேருந்து நம்ம நிறைய ஸ்டாக்குகள் ஏறினதை பார்த்தோம். ஸோ ஸ்டாக் ஓவரால் மார்க்கெட்டாக நம்ம பார்க்கும்பொழுது நிஃப்டி 50யில் முக்கால்வாசி ஸ்டாக்குகள் இன்றைக்கி அடி வாங்குச்சு. முக்கால்வாசி ஸ்டாக்குகள் 90% ஸ்டாக்குகள் இன்றைக்கி ஃபால் ஆச்சு. பட் இது தொடர்ந்து நீடிக்குமா அப்படின்னு சொன்னால் அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி ஃபால் ஆன மார்க்கெட்டை ஆல்மோஸ்ட் செகண்ட் புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்டில் எக்ஸாக்டாக புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அல்லது டிஐஎஸ் கிட்ட நிறையா ஃபண்டு இருக்குது, எஸ்ஐபி ஃபண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அவங்க பாட்டமில் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். பட் எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியரான வியூ தான். அவங்க செல் பண்ணுறதுக்கு தான் காரணத்தை தேடிக்கிட்டு இருந்தாங்க. காரணமும் உங்களுக்கு இன்னுமே நிறைய காரணங்கள் இன்றைக்கி பட்ஜெட்டில் கிடச்சிருக்குங்கிறதுனால அவங்க தொடர்ந்து செல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. டிஐஎஸ் எந்த அளவுக்கு மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணி மறுபடியும் கேளம் கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் என்ன நடந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் அதோடைய வேல்யூஸில் ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க, அதோடைய லெவல்ஸில் மூவ் பண்ணுங்க, டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம அது எல்லா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம இப்போ வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஓரளவுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணும்பொழுதே நம்ம ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டினுடைய என் பாயிண்ட் வரைக்குமே எல்லா மந்த்லி சப்போர்ட்ஸையும் நம்ம கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதை இன்னைக்கு அச்சீவ் பண்ணிடுச்சு. மார்க்கெட்டோடைய மூவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாக பிரித்து பேசிடுவோம். இன்னைக்கு ரெண்டாக பிரித்து பேசுவோம். ஒன்று பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாடி, அது 11 மணிக்கு முன்னாடி இருந்த மூவ், அல்லது அந்த எஸ்டிடிக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த மார்க்கெட்டோடைய மூவ், எஸ்டிடி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இருந்த மார்க்கெட்டோடைய மூவ் அப்படின்னு பிரித்து பேசலாம். எஸ்டிடி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த மார்க்கெட்டோடைய மூவ் பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிம்பிளான ஒரு மூவ். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது பாசிட்டிவ் ஓப்பன் தான். வெள்ளிக்கிழமை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 25,432. ஓகே, 432. அதே மாதிரி 25,472 பொசிஷனல் ஹடலு, 25,532 பிரைமரி இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸு, 25,362 அப்படிங்கிறது தான் நெகட்டிவ் ஓப்பன் அல்லது பிரைமரி சப்போர்ட். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே புல்ஸ் தெளிவாக 25,362 சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவை டிஃபெண்ட் பண்ணாங்க. அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஆக்சுவலாக அதை பிரேக் பண்ண விடல. மார்க்கெட்டை பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே 25,432க்கு மேலே தான், அதுக்கு மேலே தான் புஷ் பண்ணாங்க. அதை புஷ் பண்ணி பொசிஷனல் ஹெடலான 25,472 அச்சீவ் பண்ணாங்க. பொசிஷனல் ஹெடலில் தான் கிட்டத்தட்ட 11:30 மணி வரைக்கும் மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே மார்க்கெட் போன மார்க்கெட்டையும் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் நெருங்கிறதுக்கு முன்னாடியே பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்குமே புல்ஸோட டாமினேஷனில் தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஓகே, மார்க்கெட் ரெண்டே இடத்துல தான் பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணாங்க. ஒன்று பொசிஷன் ஹெடல் 25,472. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த எஸ்டிடி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே புல்ஸை பொறுத்த வரைக்கும் 25,362 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவில் ஓப்பனிங்லேயே டிஃபெண்ட் பண்ணாங்க. பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேக்கு மேலே புஷ் பண்ணாங்க. பொசிஷன் ஹெடலான 25,472 அச்சீவ் பண்ணாங்க. அதுக்கு மேலே போகிறதுக்கும் புல்ஸ் ட்ரை பண்ணாங்க. பொசிஷன் ஹெடல் 25,472 தான் பிஎஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி கீழே வந்தாங்க. அப்படி கீழே வந்த மார்க்கெட்டையுமே மறுபடியுமே பிஎஸ் அதே 25,362 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேல தான் பிஎஸ் தொடர்ந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. புல்ஸ் தொடர்ந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. புல்ஸோட டிஃபென்ஸ் அங்கே நல்லா தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தென் இட்ஸ் கேம், அங்கே தான் கேம் சேஞ்சர் உள்ளே வந்துச்சு. எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நாங்கள் எதுக்கு மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக புல்ஸ் எல்லாம் பொசிஷன் கவர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி ஆரம்பிச்சது தான் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி மார்க்கெட். ஒன்ஸ் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவான 25,362 பிரேக் பண்ண உடனே
ஓகே, ஆக்சுவலாக அந்த மார்க்கெட் டைம் நடக்கும்பொழுது அந்த நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவை எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அல்லது எந்த அளவுக்கு காலையிலையும் டிஃபெண்ட் பண்ணதை பார்க்கலாம், நம்ம மார்க்கெட்டில் பட்ஜெட் டைம்லையும் டிஃபெண்ட் பண்ணதை பார்க்கலாம். 25,322 நல்லா தான் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் அந்த நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே சாரி எஸ்டிடி நியூஸ் வந்த உடனேயே அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே டிஃபெண்ட் பண்ணுறதை புல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக பிஎஸ் அதை டிஃபெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி மார்க்கெட் இதுதான். செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி மார்க்கெட்டுக்கு ஸ்க்ரீனே பத்தல ஆக்சுவலாக. ஒன்ஸ் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவை பிரேக் பண்ண உடனே நேராக பிஎஸ் மார்க்கெட் எங்கே கொண்டு வந்து நிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டினுடைய எண்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டினுடைய எண்ட் பாயிண்ட் 24,738. செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் 24,658. நம்ம மந்த் ஸ்டார்டிங்கில் பொசிஷன் லெவல்லேயே அதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட் வந்து 24,658 பிரேக் பண்ணால் செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட் தொடங்கும் அப்படிங்கிறது நம்ம மந்த் ஸ்டார்டிங்கில் இருந்த அதே வேல்யூஸ் தான். அந்த நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவை பிரேக் பண்ண உடனே நேராக மார்க்கெட்டு அங்கே தான் வந்துச்சு. முதல்ல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டான 24,738 அச்சீவ் பண்ணி, அதுக்கப்புறம் செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்டான 24,658 அச்சீவ் பண்ணாங்க. அந்த இடத்துல தான் மறுபடியும் புல்ஸு மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. டிஃபெண்ட் பண்ணி அப்படியும் மார்க்கெட் மேலே போன மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டினுடைய ஸ்டார்டிங் பாயிண்டான 25,162ல் எக்ஸாக்டாக மறுபடியும் பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி பொசிஷன் நடுவிலான 24,938 அச்சீவ் பண்ணி ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டோட எண்டிங் பாயிண்டான 24,738 நோக்கி மறுபடியும் பிஎஸ் கொண்டு வந்ததை பார்த்தோம். ஆல்மோஸ்ட் அந்த ஏரியா கிட்ட வந்த உடனே 738 கிட்ட வந்த உடனே புல்ஸ் மறுபடியும் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் மார்க்கெட்டோடைய மூவ் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்குமே. ஓகே, ஆக்சுவலாக ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே இந்த 24,738, 24,938, 25,162 இந்த மந்த்லி சப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மந்த் ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் செட் பியர் மார்க்கெட் செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தரவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மார்க்கெட்டோட மூவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலையும் எந்த ஒரு பெரிய குழப்பமும் இல்லை. மார்க்கெட்டோட மூவை நீங்கள் இதாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக யோசிச்சிங்கன்னா காலையில் எஸ்டிடி ஹைக் பண்ணாது வரைக்குமே மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. ஒன்ஸ் எஸ்டிடி ஹைக் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே மார்க்கெட் வீரியஸாக மாறிடுச்சு. இவ்வளோதான் ஃபண்டமெண்டலாக. டெக்னிக்கலாக பேசணும்னா காலையிலிருந்து நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவை புல்ஸ் தொடர்ந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவை பிரேக் பண்ணோடனே மார்க்கெட்டு அந்த ஷார்ட் கவரிங் ரேலியோட எண்ட் பாயிண்ட்டையும், அதாவது 25,232 அதையும் அச்சீவ் பண்ணி ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டை பிரேக் பண்ணி செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் ஃபாலோ ஆச்சு. அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 25,122 வரைக்கும் இருந்துச்சு. அங்கிருந்து மறுபடியும் பொசிஷன் அப்புறம் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட் எண்டிங் பாயிண்டான 24,738. ஓகே, ஸோ ஒன்றுக்கு 2 தடவை எதுக்கு பேசணும்னா நீங்கள் கோபப்படுறதுக்காக இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஓரளவுக்கு மார்க்கெட்டோடைய மூவ் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக இவ்வளோ ட்ரெஸ் பண்ணி அந்த வேல்யூஸை திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா, மார்க்கெட் வேல்யூஸ் எப்படி மூவ் ஆகுறதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட்டு வேல்யூஸ் மூவ் ஆகிறது எப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா டிசிப்ளின், அப்புறம் கொஞ்சம் ஹெட்ஜு, அப்புறம் கொஞ்சம் பொறுமை, இதெல்லாம் இருந்ததுன்னா மார்க்கெட் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ வேல்யூஸில் ஹெட்ஜஸ் எடுத்து ரூல்ஸை மதித்து மார்க்கெட்டை டிசிப்ளினாக ஹேண்டில் பண்ணுங்கள். அது மார்க்கெட்டில் என்ன மாதிரியான நியூஸஸ் வந்தாலும் சரி, என்ன மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. ஏன்னா இங்கே பணம் போட்டால் தான் மார்க்கெட் நகரும். ஓகே, பணம் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ரா டேட்டாஸ் மார்க்கெட்டில் மாறுபடும். ஓரளவுக்கு மார்க்கெட்டுடைய மூவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே நியூட்ரலான ஒரு க்ளோஸ் தான். ஓகே, 24,791. ஸோ ரொம்ப நியூட்ரலான ஒரு க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 24,832. பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 24,832. அதுக்கு மேலே பொசிஷன் நடுவில் 24,938. அதுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 25,162, 25,232 மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே அடுத்த பொசிஷன் நடுவில் 25,472 இருக்கு. அண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்குமே 24,862லையும் 24,962 அண்ட் 25,032 இதெல்லாம் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி டவுன் சைடில் பிரைமரி சப்போர்ட் அப்படிங்கிறது 24,762 இருக்கு. பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் வந்து 24,738 அண்ட் 24,658 இருக்கு. அதுக்கு கீழே அடுத்த பொசிஷனல் வந்து 24,422 அண்ட் அடுத்த பொசிஷனல் சப்போர்ட் வந்து மந்த்லி சப்போர்ட் வந்து 24,228 அண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் வந்து 24,628, 24,558 இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் தரவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு பேசிடலாம். நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை
பொறுத்த வரைக்குமே ஆல்வேஸ் உங்களுக்கு தெரிஞ்சது தான், பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் பொசிஷனும் சரி, இல்லை அட்டாக்கிங் பொசிஷன்ஸும் சரி பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 750 வரைக்கும் அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆல்மோஸ்ட் 700, 750 வரைக்குமே இங்கே ஒரு 10 லேக் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம்லாம் சிங்கிள் டிஜிட் தான். அதுக்கப்புறம் 1 லேக் 2 லேக்ஸ் தான். அது பிரச்சனை இல்லை. ஹெவியஸ்ட் பொசிஷன் அப்படிங்கிறது வந்து 700, 750 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அந்த 24,738 சொல்லக்கூடிய அந்த மந்த்லி சப்போர்ட்டை குறிக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பியர் மார்க்கெட் எண்ட் பாயிண்ட் 24,738 குறிக்குது. அது வரைக்குமே ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபென்ஸ் பொசிஷனை பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே பொசிஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் அதெல்லாம் சொப்பமாக தான் இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் ஏரியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட் எண்ட் பாயிண்ட் வரைக்குமே. அதே மாதிரி புல்ஸோடைய பொசிஷனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், புல்ஸோடைய பொசிஷனிங் வந்து அட்டாக்கிங் பொசிஷன்ஸு சுத்தமாக கவரு, டிஃபென்ஸ் பொசிஷன்ஸையும் கம்மி பண்ணால் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். டிஃபென்ஸ் பொசிஷனை கம்மி பண்ணால் வச்சுருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் பொசிஷன் எது வரைக்கும் அவங்க கம்மி பண்ணால் கொஞ்சம் அளவுக்கு சரியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா, அதே 750 வரைக்கும் தான். அது கீழெல்லாம் வெறும் 1 லேக் தான். ஸோ அது டிஃபென்ஸ் அந்த எண்ட் பாயிண்ட் மந்த்லி சப்போர்ட் இருக்கு இல்லையா, 24,738 அது வரைக்கும் கொஞ்சம் டிஃபென்ஸ் பொசிஷன் லைட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க புல்ஸ். பட் அது பத்தாது, சொற்பமாக தான் இருக்குது. பட்டு அந்த டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பொசிஷன்ஸ் போதும். டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் இந்த பொசிஷன்ஸ் போதும். டிஃபென்ஸ் அந்த 737 டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு புல்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. அதை அட்டாக் பண்ணுறதுக்கு பியர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. மற்றபடி பெரிய அளவுக்கு அட்டாக்கிங் பொசிஷன்ஸை புல்ஸ் எதுவும் பில்ட் பண்ணலை. இன்னைக்கு பெரிய அளவில் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். இது வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸோட மனநிலை. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டெண்டட் டு சேஞ்ச். திங்கட்கிழமை காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்க. ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும், மறுபடியும் அனலைஸ் பண்ணணும். இது வந்து இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய மனநிலை தான். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட மூவி நம்ம ரெண்டாக பிரித்து பேசலாம். ஸோ ஆப்வியஸ்லி தெரிஞ்சது தான். 59,768 பியர் சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, 59,858 இன்னைக்கு இன்னத்த மார்க்கெட்டோட நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே, 59,932 பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே பியர் சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 59,762 கீழே மார்க்கெட்டுக்கு விடாமல் அதை ஹோல்ட் பண்ணிட்டு தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒன்ஸ் மார்க்கெட்டில் நியூஸ் வந்ததுக்கப்புறம் எஸ்டிடி இங்கிலீஷ் நியூஸ் பண்ணுறதுக்கப்புறம் நெகட்டிவ் பியர் சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 59,762 பிரேக் பண்ணி அந்த சிங்கோட அந்த பியர் சிங்கோடைய எண்ட் பாயிண்டான 59,228 அச்சீவ் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த பியர் சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான இந்த இதெல்லாமே ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த வேல்யூஸ் எல்லாம் 58,882 அடுத்த பியர் சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி அதனோட எண்டிங் பாயிண்டான 58,232 அச்சீவ் பண்ணி அங்கிருந்து மறுபடியும் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மேலே போன மார்க்கெட்டை மறுபடியும் அந்த பியர் சிங்கோடைய எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பியர் சிங்கோட எண்ட் பாயிண்ட் 59,228 அதுக்கு மேலே கிராஸ் பண்ண விடாம கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பிஎஸ் அங்கேயே மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் அடுத்த பியர் சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 58,888 கீழே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸில் அந்த பியர் சிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த பியர் சிங்குள்ளே வந்து நம்ம க்ளோஸ் ஆகிருக்கோம். இது பேங்க் நிஃப்டியோடைய மூவ். அண்டு க்ளோஸை பொறுத்த வரைக்குமே இதுவுமே ஒரு ஃப்ளாட்டான ஒரு க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் 58,632 அப்படிங்கிறது பிரைமரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 58,558 அப்படிங்கிறது பிரைமரி சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 58,232, 57,778, 57,122. இதுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா 58,888, 59,228, 59,768. இது போக ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் ஒரு 8 வேணால் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதே சேம் கதை தான் பேங்க் நிஃப்டிலையுமே. பியர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் பொசிஷனை ஃபுல்லாக ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. அட்டாக்கிங் பொசிஷன்ஸையும் எங்கேயும் கவரெல்லாம் பண்ணல, தூவிட்டு இருக்காங்க. அண்ட் புல்ஸை பொறுத்த வரைக்கும் அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் ஃபுல்லாக கவர்டு, டிஃபென்ஸ் பொசிஷனை மட்டும் அங்கங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. இவ்வளோதான் பேங்க் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோடைய கதை. ஸோ மார்க்கெட்டை வேல்யூவில் மூவ் பண்ணுங்க. ஓகே, மார்க்கெட்டை அதோட வேல்யூவில் மூவ் பண்ணுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போடுவேன் நினச்சி கூட பார்க்கல. ஆல்மோஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையும் முடிஞ்சது, பட்ஜெட்டும் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 6 வருஷத்தில் 6 பட்ஜெட்டில் இல்லாத ஒரு ஃபால் வந்து பட்ஜெட் அன்னைக்கு பார்த்துருக்கோம். பட்ஜெட் இல்லாத நாட்கள் இதோட அதிகமான ஃபால்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட்ஜெட் அன்னைக்கு லாஸ்ட் 6 இயர்ஸில் இதுதான் பெரிய ஃபால். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் எஸ்டிடியை இன்க்ரீஸ் பண்ணினது பிரச்சனை இல்லை. ஓகே, எஸ்டிடி அந்த இன்க்ரீஸ் பண்ண எஸ்டிடியும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. பெரிய ரேஞ்சஸில் அப்படியே இதுக்கப்புறம் ட்ரேடே யாரும் பண்ண முடியாத ரேஞ்சஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆப்போசிட்ல இருந்து தான் இன்னைக்கு
பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து லார்ஜ் டே கேபிட்டல் கெயின் டேக்ஸை 1.25 2 லேக் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டியது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எஸ்டிடியை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பெரிய அளவில் இருந்ததுனால தான் எஸ்டிடியை லைட்டாக இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ண உடனேயே மோஸ்ட்லி டிசப்பாயின்மெண்ட் நடந்ததும். அதே மாதிரி இன்னைக்கு சில்வர் பீஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருக்கு லோயர் சர்க்கியூட்டில். டாலர் ஸ்ட்ராங்காக கோல்டு சில்வர்லையும் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கிறதான் செய்யும். அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. இந்த சைடு மார்க்கெட்லேயும் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. லெவல்ஸில் மூவ் பண்ணுங்க. ஓகே, ரெண்டாவது ஃபஸ்ட்டு விஷயம், மார்க்கெட் கீழே விழுகும் பொழுது பேனிக் ஆகக்கூடாது. மார்க்கெட் கீழே விழுகும் பொழுது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும். ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கறது அப்படிங்கிறத முக்கியம். இதை தான் கான்ட்ரேடியன் ஸ்ட்ராட்டஜிஸில் நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கான்ட்ரேடியன் ஸ்ட்ராட்டஜிஸை பொறுத்த வரைக்குமே ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் நிறைய இடங்களில் பேசியிருக்கேன். லைவ் எக்ஸாம்பிள் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் நிறைய பேர், அது முக்கியமாக ஹிட்லர் அப்பர் ஹேண்டில் இருக்கும் பொழுது கையில் இருந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்துட்டு வெளியே ஓடினாங்க. அந்த டைமில் இதெல்லாம் லோ ப்ரைஸ், அந்த பேனிக்லேயும் ரொம்ப நாள் நீடிக்காது. ஏன்னா யாருக்குமே தெரியல எத்தனை நாள் வேர்ல்டு வார் நிற்கும்னு. பட் அந்த டைம்லையும் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணவங்க தான் இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்காங்க. பட் அதுக்காக ஃபால் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. பயப்படாதீங்க. ஒரு பெரிய ஃபால் நடக்கும் பொழுது மார்க்கெட்டை பயப்படக்கூடாது. அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். அதே மாதிரி மார்க்கெட்டோடைய ரைஸை வந்து அப்படியே ஓவர்வெல்மிங்கில் பார்க்கக்கூடாது. அங்கே ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ தொடர்ந்து மார்க்கெட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பல வருஷங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை விட பெரிய ஃபாலை நம்ம கோவிலில் பார்த்தோம். 2007 சத்தியம் ஸ்கேம்ஸில் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி யூஎஸோடைய ரிசெஷனில் பார்த்தோம். எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மார்க்கெட் மறுபடியும் பில்ட் ஆகி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக எஸ்டேட் இன்க்ரீஸ் பண்ண உடனே மார்க்கெட் அதுக்கு இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட்டை கையாள கற்றுக்கங்க. எல்லா சூழ்நிலையும் மார்க்கெட்டை கையாள கற்றுக்கங்க. அதுதான் மார்க்கெட்டில் ஒரு தொழிலில் என்ன பண்ணுவீங்க, ஒரு சாதாரண ஒரு தொழில் நடந்துச்சுன்னு என்ன பண்ணுவீங்க, ஒரு சாதாரண ஹோட்டல்லே திடீர்னு கூட்டம் அதிகமாக வந்துச்சுன்னா உப்புமாவை கிளறி விட்டு உப்புமா மட்டும்தான் இருக்குன்னு போட்டு நம்ம வியாபாரத்தை பார்ப்போம்ல. எல்லா பிஸ்னஸ்லேயும் அந்த எமர்ஜென்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம பழகிருப்போம்ல. அதே மாதிரி இந்த மாதிரியான மார்க்கெட்லேயுமே எல்லா சூழ்நிலையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பழகிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மறுபடியும் நம்ம நாளത്തെ மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக சந்திப்போம். என்ஜாய் தி வீக்கெண்ட். வீக்கெண்ட் முடிஞ்சு போச்சா? சரி, என்ஜாய் தி வீக்கெண்ட் ஈவினிங். நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச்.